தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்களுக்கு 2வது குழந்தை பிறந்த நிலையில சீமான் அவர்கள் வீடை தேடி வந்த அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் வீடு தேடி வந்து தாய்மாமா சீர் செஞ்சிருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதாவது அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க உறவினர்கள் அப்படின்றது தெரியாம நிறைய பேர் இதை ஐயோ என்ன தப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டின்னு இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இது அவங்க கல்வெளி சீமான் அவர்கள் மூலமா சொந்தம் அப்படின்றதுனால சீமான் அவர்கள் வீட்டுக்கே அவர் செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளுமே சொந்த பந்தம் தான் எங்கேயோ ஒரு இடத்துல சொந்தமா இருப்பாங்க, நண்பர்களா இருப்பாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி அரசியல்னு வரும்போது எல்லாரையும் பிடிக்காம இருக்கும். அரசியல் ரீதியா தான் பிரச்சனைகள் இருக்குமே தவிர்த்து மனித ரீதியா எல்லாருமே நண்பர்களாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் சொந்தக்காரங்களாகவும் உறவினர்களாகவும் இருந்துட்டு வராங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த மாதிரியான அரசியல் மாண்புகள், இந்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகள்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்ப நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, ஆட்சி அமைஞ்ச உடனே ஸ்டாலின் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் சீமான் அவர்களையும் எல்லாரையுமே போய் பார்த்து வாழ்த்து வாங்கிட்டு வந்தார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுதான் அரசியல் பண்பு. ஆனா சீமான் அவர்கள் அவர் விமர்சிக்காம இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா விமர்சிப்பார் கண்டிப்பா. அது நடக்கிறது தான். உடனே திமுக எம்எல்ஏ சீமான் வீட்டுக்கு வந்துட்டாரு, திமுகவும் சீமானும் ஒண்ணுதான் அப்படின்லாம் பேசாதீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க சீமான் அவர்கள் எந்த அரசியல்வாதியை பார்த்தாலும் சீமான் அவர்கள் கட்டிப்பிடிச்சு தான் பேசுவாரு. அப்ப சீமான் அவர்கள் அவங்க கட்சியா அப்படின்றத இதெல்லாம் என்ன அண்ணாமலை கூட தான் சீமான் அவர்கள் நல்லா எங்க பார்த்தா நல்லா பேசுவார். அதனால அண்ணாமலை சீமானவர்களோ அண்ணன் தம்பியா இல்லனா சொந்தக்காரங்களா அதெல்லாம் தாண்டி அரசியலை தாண்டி அண்ணன் தம்பியை தவிர்த்து அரசியல் 2 பேரும் ஒன்றும் கிடையாது, கொள்கை ரீதியாக எதிரிகள் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.